அந்த வெலிக்கடை சிறைச்சாலை வந்து செப்பல் பில்டிங்னு சொல்லுவார்கள். ஒரு குடிசை வடிவம். அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஏபிசிடி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சி என்ற பிரிவில் வந்து நாங்கள் 28 பேர். இன்னொரு பகுதியில் 29 இளைஞர்கள், இன்னொரு பகுதியில் 6 பேர் இந்த தண்டனை பெற்ற கைதிகள். இப்படித்தான் அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்த. எங்களுடைய இடம் வந்து தரைப்பகுதி. அதுக்கு மேலே 2 மாடியில் வந்து தண்டனை பெற்ற கைதிகள் வைக்கப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 2000 பேர் மட்டும் வைக்கப்பட்டிருந்தார்கள். 24ஆம் தேதி பின்னேறம் அந்த எங்களோட சிறை வாசலில் வந்து நாங்கள் தப்பி போறதை தடுப்பதற்காக இராணுவ மாவட்டம் இருந்தது. அந்த பிரதான வாசலில் பக்கம் இருந்து ஒரு பெரிய கூட்டம் சத்தம் போடுற சத்தம் எங்களை கேட்டது. எங்களோட பாதுகாப்புக்கு இருந்த 2 சிறைச்சாலை காவலர்கள் அவர்கள் வந்து என்ன நடக்குது என்று சொல்லவில்லை, தங்களுக்கும் தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு அரை மணித்தாலும் மட்டும் அந்த சத்தம் கேட்டு பிறகு துப்பாக்கி வீட்டு சத்தம் எல்லாம் கேட்டது. அதுக்கு பிறகு சத்தம் அடங்கிவிட்டது. இது சாயந்தரம் ஒரு 4-5 மணி 6 மணி அப்படி நடந்திருக்கும். அதுக்கு பிறகுதான் சிறை காவலர்கள் சொன்னார்கள், இப்படி யாழ்ப்பாணத்தில் கொல்லப்பட்ட இராணுவத்தினுடைய உடல் வந்து பக்கத்தில் இருந்த கணத்தை கொண்டு வரப்பட்ட வேண்டும். அதற்கு கூடின மக்கள் கோபத்தில் எங்களை கொள்றதுக்கு சிறைக்கு வந்து வேண்டும். அதை இராணுவம் துப்பாக்கி ஓட்டி தீர்த்து விரட்டி விட்டதுன்னு சொல்லப்பட்டது. பழமையாகவே இந்த கலவரங்கள் இலங்கையில் நடக்கிற போதெல்லாம் சிறைக்குள்ள தமிழ் சிங்கள கைதிகளுக்கு மோதல் நடக்கிறது தெரியும். அப்போ அப்படி ஒரு மோதல் வரம் என்று சொல்லி எங்களுக்கு இன்னும் அதிக பயம் ஏற்பட்டிருந்தது. 25ஆம் தேதி எங்களை பகலுக்கு வெளியே ஒரு 10 நிமிஷம் நடக்க விடுவார்கள். 25ஆம் தேதி காலையில் ஒரு தோழர், அவர் நவரண்ய சிங்கம் என்று பெயர், அவருடைய சிங்கள பெண்ணை மணந்தவர், கிளிநொச்சி, அவருடைய சிற்ப கலைஞர். அவர் புலட் இயக்கம் சார்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஒரு வழக்கு தவணைக்காக அவரை காலையில் அழைத்து சென்றிருந்தார். அப்போ எங்களை இந்த 28 பேரையும் வந்து 10 பேராக தான் வழியால் எடுப்பாங்க, ஒரே அடியாக எடுக்க மாட்டாங்க. அப்படி போகும்போது அந்த 4 பிரிவுகளும் வந்து சந்திக்கிற இடம் வந்து ஒரு வட்டமாக இருக்கும். அதுக்குள்ளே போய்தான் நாங்கள் வெளியே போவோம். அப்படியும் போகும்போது பார்த்தா இந்த குட்டிமணி ஆக்கள் இருந்த பகுதியிலே அவர்கள் அந்த முன்னுக்கு வந்து கம்பி கதவுகளால் பார்க்கலாம். குட்டிமணி கடைசியாக நான் குட்டிமணியை கண்டது அந்த சந்தர்ப்பத்தில் தான். குட்டிமணி இந்த கம்பிகளுக்கால கையை காட்டி 10-3 மண்டு காட்டினது. அப்போ எங்களுக்கு அது விளங்கிட்டது இறந்த இராணுவத்தில் தொகை. வெளியால் போய் ஒரு 2-3 நிமிஷத்தில் நாங்கள் பார்த்தால் கொழும்புக்கு மேலால் இந்த புகைகள் தெரியும் தூரத்தில். அப்போ இவர்களும் எங்களை உடனே நடக்கிறத நிப்பாட்டி உள்ளே கொண்டு வந்துட்டோம். அவங்களுக்கும் ஓரளவுக்கு கலவரம் துவங்கி விட்டது. ஆனால் ஒரு தரம் தகவல் தெரியல, நாங்களாக யூகிச்சு கொண்டது. இளைஞர் கவனிய வழக்கால உள்ளே வந்தார். உள்ளே வந்து சொல்லும்போது தான் அவர் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் கொழும்பு எரிகிறது. அவர் வார வழியெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். அப்போ எங்களுக்கு தெரியும் ஏதோ நடக்க போகுது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்படியே பேசிக்கொண்டிருக்க ஒரு 2 மணி இருக்கும். திடீரென ஒரு ஆர்ப்பரிப்பு சத்தம் இருக்குதானே. இந்த சினிமா படம் வழியே பழைய காலத்து யுத்தத்திலே இந்த 2 பக்கம் படையலும் வந்து மோதிரத்துக்கு ஓடும். அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் அந்த சத்தம் இருக்குது.
அப்படியே எங்கேயோ இருந்து ஆக்கள் இறைஞ்சு கொண்டு ஓடி வர சத்தம். இப்போ எங்களுக்கு விளங்கிட்டு தாக்க துவங்கிட்டாங்கன்னு சொல்லி, அப்போ இடையில வந்து இந்த தகரத்தில் அடித்து சத்தம் போட்டுக்கொண்டு தேவேவாண்ட சத்தம் கேட்குது இருந்துட்டு. அப்போ எங்களுடைய யூகத்தில் வந்து அடிச்சுட்டு ஆக்களை எடுத்துக்கொண்டு போகிறாங்க போல இருக்குன்னு நாங்கள் ஒரு யூகத்தில் இருந்தது. இடையில வந்து இந்த சிறை அமைப்பு 2 பக்கமும் கைதிகளின் கூண்டறை இருக்கும், நடுவில் வந்து ஓடை மாதிரி இடம் இருக்கும். அப்போ அதில் தான் நாங்கள் காவலர்கள் போய் வர்றது, நாங்கள் எதுவும் கூப்பிட்டா வருவாங்க. திடீர்னு மேலே அந்த தளம் கொத்தி உடைக்கப்பட்டு 2 பேர் கீழே இறங்கினாங்க. அது நடுவில் 2 பக்கம் சீமெந்து தளம், நடுவில் ஒரு நெட் கட்டி பலகை ஏதோ அடிச்சிருந்த பழைய கட்டடம். அப்போ கோடாலியால் கொத்தி உடைச்சி கொண்டு 2 பேர் கீழே இறங்கினாங்க. மேலிருந்து இறக்கி விட்டுருக்காங்க, அது கையை பிடிச்சி கீழே இறக்கலாம். அவர்கள் 2 பேரும் தண்டனை பெற்ற கைதிகள். வெள்ள சிறை உடப்பு இருந்தது, அந்த உடப்பில் இரத்தம் இருந்தது. இவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு பழக்கம். இரண்டாம் சில வழியில் வேலைகளுக்கு வருவார்கள், வந்து இறங்கி அங்கும் இங்கும் ஓடி திரிகிறாங்க. இந்த திறப்புகள் இருக்கிறது. அப்போ உடனே எங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் ஓடி திரிஞ்சது தெரியும். பிறகு எங்களோட வந்து நாங்கள் இப்படித்தான் சொன்னாங்க, சிங்களம் எனக்கு பெருசாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும், நல்லவனுக்கு நல்லவங்கள், நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம். பிறகு சொன்னாங்க, உங்களுக்கு குட்டிமணி சங்கத்திற்கு என்ன நடந்தது தெரியுமோ, கொண்டு என்ன நடந்தான்னு சொல்லல. இப்படியே மாறி மாறி ஏறு மாறா இப்போ கழிச்சு கொண்டு வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்தை அங்கே சத்தம் அடங்க மேலே இருந்து அவங்க வந்து இன்றைக்கு இவ்வளோ காணும் வாங்கன்னு சொல்லி அவங்களே கை கொடுத்து தூக்கி மேலே ஏற்றிட்டாங்க. ஏற்றி எல்லாம் சத்தமெல்லாம் அடங்கினா பிறகு அப்பவும் எங்களுக்கு உண்மையில் என்ன நடந்தன்னு தெரியாது. தாக்குதல் நடந்தது தெரியுமே தவிர காயப்பட்ட சித்தம் ஒன்று ஒரு தகவலும் இல்லை. இவைகளும் சிறை காவலர்களும் எங்களுக்கு தகவல் சொல்லவில்லை. 6 மணி போல் விடவில் ரேடியோ போடுவாங்க. அன்றைக்கு என்று பார்த்து சவுண்டை எல்லாம் கூட்டி விட்டு 6 மணி செய்தியில் வந்துதான் இப்படி வெளிக்கடை சிறையில் நடந்த கலவரத்தில் 35 பேர் கொல்லப்பட்டார்கள். அதாவது வந்து இந்த யாழ்ப்பாணம் யோனியாருந்து வந்த 29 பேரும் ஒரு வீட்டுலையும் தண்டனை பெற்ற குட்டிமணி தங்கத்திரியார்கள் என்ற 6 பேரும் கொல்லப்பட்டு மொத்தம் 35 பேர் கொல்லப்பட்டு பேர் வாசிக்கிறார்கள் ஒரு பேரை. அப்போதான் எங்களுக்கு தெரியும் முழு பேரும் கொல்லப்பட்ட. அதுக்கு பிறகு இரவு முழுக்க எங்களுக்கு நித்திர வரையில் அப்போ அவரை கதை சத்தம் போட்டு காய்த்தால் இப்படி தாங்கள் கண்டது இப்படி உடம்பெல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் அந்த வெளியால் ஒரு சிலருக்கு பின்னாடி ஒரு சின்ன ஜன்னலுக்குள்ளார அந்த வாசலிருந்து வர வழி தெரியும். அதில் ஒரு புத்த சின்ன கோயில் மரம் எல்லாம் இருந்தது. அந்த இடத்துல வந்து உடல்களை போட்டது சிலர் கண்டிருக்கிறோம். அப்போ அந்த கதைகளை பேசிக்கொண்டு இருக்க அப்போ எங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பும் இல்லையே. அப்போ அன்றைக்கு நின்றாலும் அடுத்த நாளும் எதுவும் நடக்கும் என்று தான் எங்களுக்கு யோசனை. அதுக்கு பிறகு அடுத்த நாள் 26ஆம் தேதி ஜூலை 25 26ஆம் தேதி விசாரணைக்கு போலீஸும் நீதிபதிமாரும் வந்து எங்களை எல்லாரையும் தனித்தனி எடுத்து விசாரணை செய்திச்சிடும். அப்போ அவரவர் கண்டது கேட்டது எல்லாத்தையும் சொல்லி பாதுகாப்பு தான் நாங்கள் விட்டுறோம். எங்களுக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது. அப்போ ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அந்த விசாரணைக்கு வெளியால் அந்த லொபியில் தான் எல்லா இடமும் சுவர் முழுக்க ரத்தங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ரெண்டால் அந்த செக்ஷனுக்காக எடுத்து கொண்டு வந்து இந்த இது வழியை போட்டு தான் அவங்க எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார்கள் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டேன். 26ஆம் தேதி இரவு ஒரு சாமம் போல சிறை காவலர்கள் வந்து அப்போ இரவு காவலர்கள் வந்து சொல்லிலும் உங்களுக்கு ஒன்று நடக்காது, அந்த கரெக்டாக மதில் இருக்குது,
எங்கள்கிட்ட துவக்கம் இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு உள்ளுக்கு எல்லாரும் சேர்ந்து கொல்ல போகிறாங்கன்ற இதுதான் உள்ளுக்கு சிந்தனை ஓடிச்சுது. அதே மாதிரி அந்த 2 மணி போல் அந்த சத்தம் அந்த ஒவ்வொரு இரைச்சலோட வந்தாங்க. அலியூர் சிறைக்காவலர் எங்களோட பேசி கொண்டிருந்தவர் அவர் இந்த அவங்க சத்தம் போட்டுக்கொண்டு அந்த மதிலேறி பாயிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவர் காவலர் வெளியே போயிட்டார். வெளியே போய் பின்னாடி கேள்விப்பட்டேன் இவர் கையில் இந்த திறப்பை அவங்க பறிச்சாங்களோ இவர் ஒன்றும் செய்யலாது. வந்து அந்த நடுவில் உள்ள அந்த ஓடை கதவை அது திறந்து தான் பிறகு உள்ளுக்கு வந்து கூண்டு அறையோட திறக்குவாங்க. இப்போ எங்களைத்தையும் இவங்க திறப்பவர்கள் தான் வந்து திறப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எங்கள்கிட்ட இருந்த பொருள் நாங்கள் ஆயுதம் ஒன்று தான் இப்போ சொல்லலாம். 4 பீங்கான், 4 வாழி, 4 பெட்ஷீட், இந்த பொருள் 2 அதுக்குள்ளே இருந்தது அதுதான். அப்போ நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இவங்க அந்த இதை திறந்து வந்து எங்களுக்கு முன் பூண்டறையை திறந்து சுத்தவரன் என்று எனக்கு தோணும் அந்த காட்சி. சுத்தவரன் என்று அவர்களை அடித்து 3 பேரையும் அடித்து அவர்கள் நிலமட்டத்தில் விழுகிறதெல்லாம் தெரியும். அதே நேரம் சிறப்போட வாராங்க. எங்களை இந்த கட்டிடத்தில் வந்து இந்த கதவு பூட்டி கூட்டு போட்டு பூட்டி இருக்கு. ஆனால் கதவு பூண்டுக்கு உள்ள தள்ளித்தான் வில வரும். அப்போ நீங்கள் வெளியால திறந்து போட்டு இல்லை வெளியே திறக்க வரும். பழைய இதில் வந்து கதவு உள்ள தள்ளுறது, இது வெளியே இழுக்கிறது. அப்போ எங்களையும் நாங்கள் எழுத்து பிடிக்கலாம் தாங்க. அப்போ அப்படி எதுவும் செய்யலாமண்டி இவங்க திறப்போட வரைக்கு நாங்கள் என்ன செய்தோம், உங்களுக்கு இந்த வாளி வழியை சாப்பிட்டுட்டு தண்ணி எல்லாம் இருந்தது. இதுக்கண்டே நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றாங்க வச்சிருந்தது. இவங்கள் அங்கால கொஞ்சம் பேர் இங்கால கொஞ்சம் பேர் வரைக்கு கூண்டரை இதை கம்பி தான் அதுக்குள்ள தண்ணியாலே ஆட்களுக்கு எத்தினோம். எத்த முன்னுக்கு வந்தவங்க 2 பேர் வலிக்க விழுந்துட்டாங்க. அது புது கட்டிடம் சீமெந்து தர வலிக்க விழுந்தா போல அவங்களுக்கு அது ஒரு பயங்கரமான எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி மாதிரி இருந்தது. ஏனென்றால் விழுந்து போனாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு போய் அந்த முன்னுக்கு சிறப்பு கொண்டு வந்து இந்த விமான கடத்தல்ல கைதாகி போயிருந்த அந்த எக்கபாலா நம்ம பெயரும் அவன் தான் முன்னுக்கு நின்றது. அப்போ எங்களையும் திறக்கிறதுக்கு பயம், திறப்ப போட்டு திறக்கிறது பயம். ஏன்னா நாங்கள் 4 பேரும் கொஞ்சம் பேய் மாதிரித்தான் கெட்ட வார்த்தைகளை பாதிச்சு கொண்டு, அவன் சிங்களம் தெரியும், அவன் சிங்களத்தையே நாங்கள் தமிழில் பீங்கானாலாம் கம்பியெல்லாம் அடித்து கொண்டு பேய் மாதிரி தான் நாங்கள் நின்றோம். அதனாலே அவங்க அந்த அப்போ கையில் கம்பிகள் கோடாலியெல்லாம் நின்றப்ப நான் சத்தம் போட்டு கோடாலியெல்லாம் கொத்த போடுறாங்கன்னு சொல்லிட்டு கொத்திட்டாங்க. 8 நின்று கொத்திட்டாங்க. கொத்தி கூட்டு உடைஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் ஒரு அரை மணிக்காலத்துக்கு மேலே அவங்க உழவு பேர் நின்றும் ஒருத்தன் வந்து அந்த கம்பியில் பிடிச்சி கதவை இழுக்கிறதுக்கு துணிங்க இல்லை. இழுத்திருந்தால் நான் 2 கையில் இருக்க மாட்டேன். அந்த அவங்ககிட்ட அந்த கோலத்தனம் அது என்ன சொல்றது, கும்பலில் கோவிந்த மாதிரி வந்துடுவாங்க. அவங்க வெறியில தான் இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்களோட பயம் தான் அது எங்களை காப்பாற்றினது. இப்படியே எல்லா இடத்துலையும் போய் இந்த பக்கத்தில் எனக்கு பார்க்கக்கூடிய இருந்து லக்ஷ்மணந்தா இருந்த கூண்டரை அதில் 3 பேர் அவர்களும் உங்களை மாதிரி தான் அந்த கதவை திறக்க விடாமல் பெட்ஷீட்டை போட்டு போராடினபடியால் அதிலே அவங்களோட பெரிய கீழர் மாதிரி கம்பியை கொண்டாந்து இந்த கூண்டு கதவுக்கும் நிலைக்கு முடிய போட்டுட்டு கிட்ட போக பயத்தில் இப்படியே தள்ளுறாங்க. அப்போ கதவு திறக்குது. பிறகு 3 பேரும் இழுக்க கதவை போட்டு இப்படித்தான் அந்த ஒரு அருமத்தியாலும் போராட்டம் நடந்தார்.
அதுக்கு பிறகு திடீரென்று வெளிச்சத்தம் கட்டுது, கண்ணீர் புகை விழுந்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் ஆமியா பரிசோத வந்துட்டு. அதோட இவங்க கொஞ்சம் பேர் வையாலே, கொஞ்சம் பேர் இந்தால குளிக்கிற தொழில் இருந்த பக்கம் போயிட்டாங்க. பிறகு இராணுவம் உடனே வரையில்லை, திரியகாசி அடித்து போட்டு விட்டாங்க. நாங்கள் திரியகாசி அடித்த உடனே நாங்கள் சுவாயலால் மூக்கை கண்ணை பொட்டி கொண்டிருந்தால கொஞ்சம் அந்த கலவரப்படையில் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் உள்ளே வந்தாங்க, இராணுவம் உள்ளே வந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இப்படி கொஞ்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்கன்னு அவங்கள போய் வெளியால் கூட்டி கொண்டு விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அதிகாரிகள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை வெளியே போய் சொல்லிட்டு, அப்போ நாங்கள் வெளியே வந்து கேட்குதான் இந்த பக்கத்தில் ஒரு பூண்டறையில் கரந்தன் ராஜன் தக்தஸ்ரீ என்று அவர்களும் புரட்டார்கள். கண்ணன் ராஜனுக்கு ஒரு தடி இருந்தது. அப்படி அவரை கைது செய்யும் போது சுடுபட்டு பிடிபட்ட வழியாக நடக்க மாட்டார் என்று அவருக்கு ஒரு தடி ஊண்டி நடக்க தடி கொண்டிருக்கணும். அவர்கள் அந்த தடியை 3ஆக உடைச்சு போட்டு இவங்க இந்த கிட்ட வராமல் கம்பிகளுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஃபைட் பண்ண வழியாக அங்கேயும் இவங்க திறக்க போட்டு திறக்காமல் கோடாரியால் கொத்தி கூட்டு உடைஞ்சு, ஆனால் அந்த கதவும் அந்த நிலையும் இரும்பு இறுகி போச்சு. அப்போ அவங்க பிடிச்சு இழுக்க இல்லை, இழுத்திருந்தாலும் திறந்திருக்கலாம். பிறகு அதிகாரிகள் வந்து போய் அவங்கள திறக்கிறது கதவை திறக்கிறது. அது பிறகு பார்த்தா தாக்குதல் பட்டவர்கள், செத்தவர்கள், அரவாசிகளோடு எல்லாம் அந்த அரைக்கூண்டுகள் இந்த ஓடையில எல்லாம் இருக்கணும். அவர்களை எல்லாரும் நாங்கள் தான் தூக்கிக்கொண்டு அந்த வெளியால் முத்தமாரியங்கள் வச்சது. அதுக்கப்புறம் எங்களை அதில் தப்பினாக்களை ஜீப்பை நிறுத்தி கொண்டு வெளியால் வரிக்க தான் பார்த்தா அந்த 2 பக்கம் வேலி மாதிரி இராணுவம் நிற்குது. இடப்பக்கம் பார்த்தால் அந்த இந்த நெட் அடித்த ஒரு கட்டிடம், அது என்னென்ன தெரியல, சாப்பாட்டு அல்லது அது முழுக்க இந்த கைகளை வச்சு பூட்டிட்டு அவங்க வந்து தாக்கினாலும் வந்து பாதுகாப்புக்காக இராணுவம் நிற்குது. அப்படியே இந்த வாசன் மட்டும் கொண்டு வந்து ஜீப்பில் எங்களை இறக்கினாங்க. அங்கே இறக்கினால் அங்கே இந்த கொல்லப்பட்ட உடல்களையும் அங்கே கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ அதிலே அந்த கொல்லப்பட்ட பகுதியிலேருந்து சத்தம் வருது, சிங்களத்தில் மாத்தியா எங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப மாட்டேன். ஆரண்டு பார்த்தா அந்த ஜோவராஜா பக்கத்தில் சிவகுமாரன்னு சொல்லி ரக்லத்தோட சேர்ந்து குடிபட்டது பொத்துவில் சம்பவம் ஒன்றில் அவருக்கு வாயால் இந்த நூறை தரணும். அப்போ இவன் சிங்களத்தில் கத்திரிக்கா இல்லை அந்த ஆமிக்கு தலைவராக கட்சினா வந்து ஒரு ஆள் தான் வேண்டது. அப்போ அவன் பார்த்துட்டு சத்தம் போட்டு ஆமிக்காரை கூப்பிட்டு அந்த 2 பேரையும் ஏற்றி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் எங்களை ஒரு ட்ரக்கில் வச்சு கொண்டு ஏற்றி போட்டு சொன்னாங்க, எல்லாரும் தலை நிமித்தி நிற்கலாது கீழே விழுந்து படுக்க வச்சாங்க. கொஞ்ச நேரம் வாகனம் உடைக்கு தான் எங்களுக்கு அந்த இடிக்கிற மனங்கள் அடுத்தது குட்டியாண்டு சிங்களத்தில் சொல்கிற சத்தங்கள் கேட்குறாங்க. இந்த வாகனம் எங்களை புலிகளை கொண்டு போகுதுன்னு சொல்லித்தான் அவங்க அந்த சைட்டை சத்தம் போடுறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் ஒரு இடத்துல இறக்கி பார்த்தால் அது விமான நிலையம். அந்த நேரம் எங்களுக்கு சரியாக தெரியல. பிறகு அங்கே இருந்து தான் பார்த்தா ஒரு பக்கத்தில் ஏர்போர்ஸ் விமானங்கள் இருந்தபடியால் கட்டு நாயக்காண்டு ஓரளவுக்கு ஊழிச்சு கொண்டோம். அதே மாதிரி பிறகு பார்த்தா இந்த கட்டத்துக்கு வெளியால கண்ணாடி ஜன்னலுக்குள்ளால இந்த மினி பஸ் வழியை கொண்டாந்து கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறாங்க. வெய்யால வச்சியில் வந்து பார்க் பண்ணி நிற்குது.
அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு சில வேலை எங்களை மாதிரி வேறு பக்கத்தில் மகேசன் பெருசன் வேறு பிரச்சனை இருந்து ஆக்களை கொண்டு வராங்க. அப்புறம் மறுநாள் 28 காலையில், இது 27 தான் இந்த இது நடந்தது. 28 அதிகாலையில் எங்களை எல்லாம் வெளியே கொண்டு போய் ஒரு விமானத்தில் ஏற்றி, விமானத்திலையும் வந்து கையில் விலங்கு போட்டபடி எங்களை தலை நிமித்தாமல் புரிஞ்சு இருக்க சொல்லித்தான் கொண்டு போனது. கொண்டு போய் இறங்கி வெளியால் வந்து பார்க்கும்போது தான் மட்டக்களப்பு என்ற அதில் எழுதியிருந்த பார்த்தா எங்களுக்கு தெரியும் மட்டக்களப்புக்கு கொண்டு வந்தார்.